ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு பிரிட்டிஷ் கிரைம் ட்ராமா டிவி மினி சீரீஸாக தமிழ் டப்பிங்லே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற அடலசன்ஸ். இப்போ இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த கதையுடைய ஆரம்பத்திலேயே ஜேமி மில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒருத்தன் காமிக்கப்படுறான். ஆக்சுவலி அவனை காமிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சீரீஸுடைய ஆரம்பத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய டீமா அப்படி நேராக ஒரு வீட்டை மெயின் டோரை உடச்சி உள்ளே இறங்குறாங்க. என்னங்கடா இது இவ்வளோ பெருசாக ரைடு விடுறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நேராக மாடிப்படியெல்லாம் ஏறி போய் கடைசியாக ஒரு 13 வயசு நிரம்பிய ஒரு பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அந்த பையனுடைய குடும்பத்துக்கு ஒன்றுமே புரியல. அந்த பையனுக்கு அப்பா அம்மா அக்கான்னு எல்லோரும் இருக்காங்க. தான் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறோம் அப்படிங்கிறது அந்த பையனுக்கும் புரியலை. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸான நமக்கும் அப்போ புரியலை. இப்போ நேராக அரெஸ்ட் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் சொல்கிறாரு, ஒரு கொலை கேஸு, அதுவும் உங்கள் பையன்தான் பண்ணா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியும், அதனால் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறோம். அதனால் தேவையில்லாமல் எதையும் பேசாதீங்க, உங்கள் சைடில் இருந்து ஏதாவது ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க, நேராக அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் அங்கே வரணும்னா வந்துருங்க ஃபேமிலியோட அப்படின்ட்டு அந்த பையனை தூக்கி வேனில் உட்கார வச்சு அங்கேருந்து வண்டி கிளம்புது. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் ஸ்மூத்தாக முடிச்சிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸரு அங்கே மேலே அப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாப்புல. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனால் இந்த குடும்பம் 13 வயசு பையன், யோசிச்சு பாருங்கள், நம்ம பிள்ளை 13 வயசு பிள்ளையே திடீர்னு போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, என்ன பண்ண முடியும் நமக்கு பாட்டத்தில். அதனால் இவங்க பின்னாடியே போகிறாங்க. இப்போ அங்கே போன உடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசுகிறாப்புல. அதுவும் குறிப்பாக அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்கிறாப்புல, சார் பார்த்துக்கங்க, உங்கள் சைட்லேருந்து என்ன ப்ரொசீட் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லாயர் எது வேணுமா, வேணும், உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்களே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நாங்களே ஃப்ரீயாக ஒரு லாயரை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உண்மையாக அந்த பையன் எதுக்காக போலீஸ் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுச்சு, உண்மையாக இவங்க நினச்ச மாதிரியே அந்த கொலையை அந்த பையன்தான் பண்ணானா, இதுக்கப்புறம் என்னென்னலாம் இந்த கதையில் நடந்தது, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதை ஜாக் தான் அப்படிங்கிற ஒரு நபரும் ஸ்டீஃபன் கிரஹம் அப்படிங்கிற ஒரு நபரும் 2 பேரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. ஃபிலிப் பாரந்தினி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த சீரீஸை இன்றைக்கி உலகமே பேசுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 4 எபிசோடு, எல்லாமே ஒரு 51 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ளே ஓடக்கூடிய எபிசோட்ஸாக 4 எபிசோடு தான் மொத்தமே. ஒரு மினி சீரீஸ் தான் இது, டிவி மினி சீரீஸ் தான். ஸோ அவ்வளவு தான், 4 எபிசோடு தான் இவங்க கட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 3.25 மணி நேரம் தான் வரும் ஒரு சீரீஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் இது ஏன் இன்றைக்கி உலகமே பேசுது அப்படின்னா, இந்த 4 எபிசோடுமே சிங்கிள் ஷாட்டாக பண்ணியிருக்காங்க இவங்க. உதாரணத்துக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஒரு எபிசோடு ஓடுது அப்படின்னா, கேமராவை பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து 1 மணி நேரம் 5 நிமிஷம் கழிச்சு தான் நிற்கும் கேமரா. அது வரைக்கும் உள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மொத்த எபிசோடை. இந்த மாதிரி தான் 4 எபிசோடையுமே இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அது டெஃபினட்டாக பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கு. இந்த சிங்கிள் ஷாட்டு அப்படின்னு போகும்போதே நம்ம எப்பயுமே ஒரு சில படங்கள் சொல்கிறது உண்டு, நம்ம எல்லா படங்களும் விமர்சனம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம். பட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் அப்படிங்கிறது 2015 ஒரு ஜெர்மன் ட்ரெயின் த்ரில்லர் படமாக வெளியான விக்டோரியா. கிட்டத்தட்ட அந்த டீமு 6 மாதம் எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ், ரிஹர்சல்ஸ்னு எல்லாம் பண்ணி கடைசியாக 2 மணி நேரம் 18 நிமிஷம் ஒரே சிங்கிள் ஷாட்டில் அந்த படத்தை புல் ஆஃப் பண்ணியிருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை, கேமரா இடுக்கெலாம் போயிட்டு வரும் அந்த படத்தில். நீங்கள் போய் பாருங்கள், செம்மையான ஒரு படம் இது. பட் டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் இது. அப்போ இந்த மாதிரி அது ஒரு படம். இப்போ 4 எபிசோடு 4மே சிங்கிள் ஷாட்டில் 1 மணி நேரத்துக்கு பண்ணணும் அப்படின்னா அது விளையாட்டு கிடையாது. ஒரு இடத்துல ஒரு கதாபாத்திரம் லைட்டாக அப்படி கேமராவை பார்த்துருச்சு, இல்லை எங்கேயோ லைட்டாக விட்டாங்க, பிசிறு அடிச்சிருச்சு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா திருப்பி முதலேருந்து கேமராவை அங்கேருந்து ஆரம்பி அப்படின்னு. இதெல்லாம் அவ்வளோ பெரிய ரிஸ்கியான ஒரு அட்டம்ப்ட், அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கு. இந்த டீம் அவ்வளவு சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்கு. மேத்யூ லிவிஸ் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர், இந்த சீரீஸுடைய சினிமோட்டோகிராஃபர். அவருக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப், அட்டகாசம் பண்ணியிருப்பாப்புல. அதுலேயும் குறிப்பாக இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிற முதல் எபிசோட்லேயே அவங்க அந்த போலீஸ் வேன்லேருந்து அப்படி வந்து இறங்கி, வேன் முன்னாடி வரும், இவங்க சைடில் அப்படி வந்து கேமராமேன் வந்து இறங்கி வீட்டுக்குள்ளே இறங்கி எல்லா இடத்தும் போயிட்டு திருப்பி வேனில் ஏறி இப்படி போவாப்புல. ஆனால் இதில் முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா, செகண்ட் எபிசோடில் ஒரு ஸ்கூலுக்குள்ளேருந்து ரயன்னு சொல்லி ஒரு பையன் இறங்கி தப்பிச்சு ஓடுவான். அது நான் கடைசி வரைக்கும் கிம்பல் ஷாட்டுன்னு தான் நினச்சேன். அது டப்புன்னு கிளைமேக்ஸில் அந்த எபிசோடு முடியும் போது அது ட்ரோனா தூக்குவாங்க. ஆத்தாடியோ பயங்கரமாக யோசிச்சிருக்காங்கப்பா, அப்போ முதலேருந்தே ட்ரோனை தான் கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு. அது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், அந்த செகண்ட் எபிசோடில் வரும், ஸ்கூலுக்குள்ளேருந்து ஒரு பையன் ஓடுற ஒரு சீனு.
அது இந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் செம்ம சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல மேத்யூ. இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த 4 எபிசோடும் எந்த மாதிரி இருக்குங்கிறத முதல் எக்ஸ்பெக்டேஷனை நான் செட் பண்ணிடுறேன். இந்த 4 எபிசோடில் முதல் எபிசோடு ஒரு க்ரைமு, அதை இந்த 13 வயசு பையன்தான் பண்ணுனா அப்படின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது இல்லை, இந்த பையன்தான் பண்ணுனானா, உண்மையாக அவன் தான் பண்ணானா இல்லையாங்கிற அந்த கன்க்ளூஷன் தான் ஃபஸ்ட் எபிசோடு. ரெண்டாவது, அந்த பையன் தான் பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி கதைக்களம் நகர்ந்தது அப்படின்னா அந்த பையன் எதுக்காக பண்ணான், அந்த மோட்டிவ் என்ன, உண்மையாக இதுக்கு என்ன தான் காரணம் அப்படிங்கிறது தான் செகண்ட் எபிசோடு. இதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் பசங்க இருக்காங்க, 13 வயசுக்குள்ளே ஒரு 13 வயசில் உங்கள் பையன் கால் வச்சுட்டான் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், சார் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு, சார் பிள்ளைய படிக்க வச்சுட்டோம், பிள்ளை போயிடுச்சு, நல்லபடியாக படிச்சிருச்சு, எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துருச்சு, மார்க்கு கூடவோ குறையவோ அதை விடுங்க, ஆனால் எழுதிட்டு வந்துருச்சு, நல்லபடியாக பிள்ளை படித்து பாஸ் ஆகிடும் சார், இவ்வளவு தான் நம்ம எண்ணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்களுக்கு இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லாத பசங்களே கிடையாது. உங்கள் பையனுக்கு இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லை நீங்கள் நம்புனா நம்மளோட முட்டாள் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு சர்வே சொல்லுது, அது கண்டிப்பாக 2 அக்கௌண்ட்டு ஒரு குழந்தைகள் வச்சுருக்காங்க. சில பேர் 10 அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காங்களா இன்ஸ்டாவில். அந்த அளவுக்கு இன்ஸ்டாவில் இன்றைக்கி மூழ்கி கிடக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள். அதுவும் இந்த 13 வயசில் இருந்தே அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் எப்படி என்னவா கன்வே பண்ணுறாங்க. அங்கே ஒரு கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாவில் போய் எவனோ போடுற போஸ்ட்டுக்கு இவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டே நமக்கு புரியறது கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஈமோஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கலர்ஸு அவங்க என்ன கலரில் அந்த கமெண்ட் போடுறாங்களோ அந்த கமெண்ட் போடுற அந்த கலர் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு வித்தியாசமான ரீசன் ஒன்று இருக்குது. இந்த கலர் யூஸ் பண்ணால் இதுக்கு தான் அந்த பையன் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அர்த்தமா. இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சீக்ரெட்டாகவே பண்ணுறாங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது. எல்லா பிள்ளைங்க கையிலையும் இன்றைக்கி லேப்டாப்போ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ இருக்குது. படிக்கிறதுக்கு வேணும்னா ஆன்லைன் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, எப்போ இருந்தோ. அதனால் நம்ம எல்லோரும் வாங்கி கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அதில் என்ன நடக்குதுங்கிறத எந்த பேரண்ட்ஸும் கண்காணிக்கிறதே கிடையாது. இது பேரண்ட்ஸுக்கான ஒரு சீரீஸ் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லா பேரண்ட்ஸும் கம்பல்சரியாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு சீரீஸ் இது. இதில் அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. இதில் 2வது எபிசோடில் ஒரு விஷயங்கள் வரும். அதாவது ஆஷ்லே வால்டர்ஸும் ஒரு பையனும் பேசக்கூடிய ஒரு விஷயம். அவர் பையன் போட்டு உடப்பான் அவ்வளோ விஷயத்தை, எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா, நாங்கள் என்னென்ன பேசுவோம், எப்படி கமெண்ட் பண்ணுவோம் தெரியுமான்னு. செமையான ஒரு செக்மெண்ட் இது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது 2வது. 3வது எபிசோடில் ஒரு போலீஸை பார்த்த உடனே ஒரு உச்சா போகிற ஒரு பையன். இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது முதல் எபிசோடு ஃபஸ்ட்டு சீனே அப்படி தான் இருக்கும், மேலே அந்த வீட்டில் அரெஸ்ட் பண்ணும்போது. அப்படி இருந்த ஒரு பையன் 7 மாதம் டிடென்ஷன் சென்டரில் உள்ளே இருந்துட்டான்னா எந்த அளவுக்கு அந்த சிறை வாழ்க்கைங்கிறத அவனை மாற்றுது, எப்படி ரகுடாக மாறுறான் ஒரு பையன் அப்படிங்கிறத 3வது எபிசோடில் பிச்சு படல் எடுத்திருப்பாங்க. வேற விதமான ஒரு எபிசோடு அது. இந்த 4 எபிசோடில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச எபிசோட்ஸ் அந்த 3வது எபிசோடாக தான் இருக்கும். நான் சொல்கிறது உலக படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குற நபர்களாக இருந்தீங்கன்னா, 4வது எபிசோடு இப்படி ஒரு விஷயம், ஒரு பையன் நம்ம பையன் தான் கொலையை பண்ணிட்டான்னு யாரோ ஒருத்தங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இந்த குடும்பத்தை சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுது, இல்லை சொசைட்டி அந்த குடும்பம் எப்படி கடந்து வர்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இதனால் இவங்களுக்கு வருது, தான் பிள்ளையிலேருந்து இப்போ தான் பிள்ளை போயிடுச்சு, இப்போ அதுக்கு அடுத்து எப்படி மூவ் ஆகுறதுன்னு தெரியாமல் அந்த குடும்பம் எப்படி தடுமாறுது, உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி தடுமாறுறாங்கிறத அந்த 4வது எபிசோடு. ஸோ பேரண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச். நமக்கு தெரியாத பல ரகசியங்கள், பல விஷயங்கள் இதில் உடைச்சிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது பார்த்துருங்க. 3.25 மணி நேரத்தில் ஒரு சீரீஸ் இது. இதில் ஓவன் கூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பையன், அந்த பையனுக்கு இதுதான் முதல் படம், சீரீஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இதுதான் முதல் சீரீஸ் அந்த பையனுக்கு. பார்த்தா எப்பா நம்ம பிரகாஷ் ராஜ் சொல்லுவாப்பிலே சியானை பார்த்து அந்நியன் படத்தில் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், கமலை பார்த்துருக்கேன், நீ யாருப்பா அப்படிங்கிற மாதிரி 50 படம் 100 படம் நடிக்காத ஒரு நடிகனால் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை புல் ஆஃப் பண்ணவே முடியாது. 3வது எபிசோடு 2 கதாபாத்திரங்கள், ஒரே ரூமு, 52 நிமிஷம், ஒரே சிங்கிள் ஷாட்டு. அந்த பையன் விளையாண்டுருப்பாங்க, எப்படியோ நடிச்சிருப்பான். திடீர்னு சிரிப்பான், திடீர்னு மன்னிச்சிருங்கம்மா, திடீர்னு வேற லெவலுக்கு ஜாக் நிக்கல்சன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அந்த பையன் தான் அடுத்த ஜாக் நிக்கல்சன், அடுத்த டிகாப்ரியோ அப்படி சொல்லலாம். மிகைப்படுத்தி சொல்கிறதா தெரியும். அந்த ஒரு எபிசோடை பாருங்கள், இப்படிலாம் நடிக்கிறதுக்கு இன்றைக்கி பசங்களே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த லெவலுக்கு அந்த பையன் பண்ணியிருப்பான். விரித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த பையன்கிட்ட இருந்து அப்படி பண்ணியிருப்பான் அந்த பையன். அதே மாதிரி இந்த கதையை எழுதின 2 ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜாக் தார்னும் ஸ்டீஃபன் கிரஹாமும். அந்த ஸ்டீஃபன் கிரஹாம் தான் அந்த பையனுடைய அப்பாவாகவே நடிச்சிருப்பாப்புல. என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. போலீஸ் முதல் எபிசோடில் உள்ளே கூட்டு போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையனை ஃபுல்லாக
நிர்வாணமாக வச்சு செக் பண்ணுவாங்க. அதை ஷார்ட்டாகவே நமக்கு காமிக்கப்படாது. நேராக ஸ்டீஃபன் கிரஹாமுக்கு மட்டும்தான் கேமரா இருக்கும். தான் பையனை தான் முன்னாடி இப்படி போலீஸ் செக் பண்ணுது. ஆனால் ஒரு தகப்பனா எதுவுமே பண்ண முடியலையே நம்மளாலங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். ஒரு தகப்பனா அவர் அதை அழுகிறதானும் தெரியாது, பதறதானும் தெரியாது. அவ்வளோ கொட்டியிருப்பார் முகத்தில். சிம்பிளாக கேமராவை பார்த்துக்கிட்டே நிற்பாப்பில். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு, வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த சீன் அவர் ரியாக்ட் பண்ண விதம். அதே மாதிரி 4வது எபிசோடில் கிளைமேக்ஸை கன்க்ளூட் பண்ணும்போது பையனை விட்டு மூவ் ஆன் ஆக முடியாமல் ஒரு தகப்பன் எவ்வளோ பதறான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கிளைமேக்ஸில் அந்த பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்த விதம் அட்டகாசம். இது போக இன்னும் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள். ஒன்று ஆஷ்லே வால்டர்ஸ், இன்னொன்று ஃபே மார்சே. இந்த 2 பேர் தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணுவாங்க. செமையான பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 பேர்கிட்டையும் இருந்து. இதில் ஆஷ்லே வால்டர்ஸுக்கும் அவர் பையனுக்கும் இடையில தான் அந்த செகண்ட் எபிசோடில் நான் சொன்ன அந்த ரிவீலிங் பார்ட் இருக்குது. இன்ஸ்டாவில் என்னென்னலாம் சீக்கிரட்டாக பண்ணுறாங்கன்னு ஆஷ்லே வால்டர்ஸுடைய பையன் அப்பா கிட்ட சொல்லுவான். செமையான ஒரு செக்மெண்ட் இது. பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 பேரும் பிச்சு படல இருந்தாங்க. இதெல்லாம் போக எரின் டொஹர்த்தி செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவங்க தான் அந்த 3வது நான் சொன்னேனே 2 பேர் ஒரே ரூமு. அதில் ஒரு தெரப்பிஸ்டாக அந்த பையனுடைய மென்டல் ஹெல்த் இப்போ எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஐயோ, அவங்களே மிரட்டி விட்டுருப்பான். அவங்களே ஒரு நல்ல பர்ஃபார்மரு. அவங்களே மிரட்டி விட்டுருப்பான் அந்த பையன். அந்த எபிசோடு அப்படி தான் அவங்க கன்க்ளூட் பண்ணுவாங்க. அவங்க செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து. இது போகவே இந்த சீரீஸில் நடித்த அவ்வளோ பேருமே எக்ஸ்ட்ரானரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக அப்படி ஒன்றும் பெருசாக போர்ட்ரேயல் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில இமேஜஸ் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா 16 வயசுக்கு மேற்பட்ட பசங்க தாராளமாக வந்து இதை பார்க்கலாம். UA16+ அப்படி வச்சுக்கோங்களேன். பட் பேரண்ட்ஸுக்கு கம்பல்சரி அது ஒரு மஸ்ட் வாட்ச். இது ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா தாங்க. இது புரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் ஷாட்டுங்கும் போது நம்ம நான் லீனியராக இங்கிட்டு அங்கிட்டு அப்படி இப்படின்லாம் எங்கிட்டு சுற்ற முடியாது. ஆனால் ஒரு இடம் ஆரம்பிச்சுட்டு அடுத்த 55 நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு என்னென்னலாம் கடந்து வருது, யார் யாரெல்லாம் வர்றாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகுது, இதில் என்னென்ன சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதுங்கிற விஷயம் இருக்குது இல்லையா. ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா தான். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை சுவாரஸ்யமாக இவ்வளோ விஷயங்களையும் பேரண்ட்ஸுக்கு என்ன கடத்தணும், உங்கள் வயசு பையன் உங்ககிட்ட என்னென்னலாம் மறைக்கிறான், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை செக் பண்ணுங்கிறத தான் இவங்க சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது மஸ்ட் வாட்ச். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட். எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நான் ஒரிஜினல் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னே நான் பார்க்கல. ஏன்னா தமிழ் டப்பிங் ரசிகர்கள் அதை தவிர நம்ம எதுவும் பார்க்க மாட்டோம்னா நீங்கள் தமிழ் டப்பிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இங்கிலீஷில் ஒரிஜினல்லே பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் என்ன, நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் தான். கண்டிப்பாக பார்க்கணுங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.